என்ன ஸ்டைலா இருக்க, செதுக்கிற மாதிரி மூக்கு, பறந்து விரிஞ்ச தோடு, முதுகா வயிறான்னு தெரியாத அளவுக்கு ஒட்டுன வயிறு, கவர்ச்சிகரமான தொடைகள். அடடா, எனக்கே என் மேல ஆசை வரும் போல் இருக்கே. எல்லாம் ஓகே, ஆனா இந்த கலர் மட்டும்தான். இதுக்கு காரணம் வீணா போன என் அப்பன் தான். என்ன கருப்பா பெத்து போட்டு போயிட்டிய. பெத்ததுதான் பெத்த, என்ன கொஞ்சம் சிகப்பா பெத்துக்க கூடாது? நீதான் அட்டக்காரி, எங்க அம்மா அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க கூடாது? அதுவும் சிவன் கோயில் எண்ணெய் சட்டி கலரு. நீங்க 2 பேரும் செஞ்ச பாவம் கடைசியில என் தலையில விடிஞ்சிருச்சு. காலையில டிபன், பிரெட் ஆம்லெட், இப்படி எல்லாத்துலயும் வெஸ்டர்ன் டைப்பா மாறிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் சிகப்பா மட்டும் பிறந்திருந்தா இன்டர்நேஷனல் பிகர் ஆகியிருப்பேன். எங்க அப்பனால உள்ளூர்லயே ஏட்டூத்தி ஓத கட்டி அழுதுகிட்டு இருக்கிறேன். டேய் சரியப்பா, காளப்பட்டி கிராமத்து மரத்தடி ஸ்கூல்ல 1ஆம் கிளாஸ்லயே 3 வருஷம் கோட் அடிச்ச பையனி, விடிய காத்தால ஒரு சட்டி பழைய தின்னு வளர்ந்த கலனிப்பான நாகரிக பித்தாடா புடிச்சு அலையிற. காலர் சரி இல்லைன்னு அம்மாவையே மாத்தி கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆலோசனை சொல்றான் இவன். மீசைய பாரு, எல்லாருக்கும் மூஞ்சில இருந்தா மீசை முளைக்கு, உனக்கு மீசையில இருந்து மூஞ்சி முளைச்சிருக்கு. என்ன சாதிச்சுட்டேன்னு நீ இவ்வளவு பெரிய மீசை வச்சிருக்க? இந்த நாகரிக மோகத்தால நீ என்ன பாடுபட போறேன்னு பாடுறா. நீங்களும் பாருங்க. வீடு நம்ம டேஸ்ட் ஏத்தா போலதான் இருக்கு, ஆனா ஆளுதான் கொஞ்சம் அழுக்கா இருக்கு. I am Ned பாண்டி. இருங்க, மேடத்தை கூப்பிடுறேன். மேடத்தை கூப்பிடுறேன். நீ யாரு? நான் இந்த வீட்டு வேலைக்காரி. அதான் ரொம்ப அழுக்கா இருக்க. மேடம், உங்களை பார்க்க போலீஸ்காரர் வந்திருக்காரு. நோ போலீஸ், I am Head Constable. என்னது போலீஸ் ஏட்டு திருட்டு மொழி முழிக்குது? ஒண்ணுமில்ல, திடீர்னு ஒரு லைட் வந்த மாதிரி இருந்துச்சு, அதான் கண்ணு கூசிருச்சு. பை இன்ஸ்பெக்டர் அனுப்பிச்சாரு. I am Ned பாண்டி. உங்க நாய்க்குட்டி காணாம போச்சுன்னு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களாமே. மை புசி புசி. திடீர்னு ஏன் அழுவுறீங்க? புசி புசி யாருங்க அப்பாவா? அது என் நாய்க்குட்டி பேரு. அது என் குழந்தை மாதிரி வளர்த்தேன். அதுக்கு தினம் என் கையால பால் கொடுப்பேன். நல்ல வேளை கையால பால் கொடுத்தீங்க. அழாதீங்க, ஒவ்வொரு லைட் கம்மா தேடி உங்க நாய்க்குட்டி எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது என் கடமை. பிளீஸ், உங்க பேரு? ஜூகி ஜாலா. ஜூகி ஜாலாவா? இது கூட நாய்க்குட்டி பேர் மாதிரி தான் இருக்கு. உங்க வயசு? ஸ்வீட் 16. கூட ஒரு 5 சேர்த்துக்கங்க. கண்டுபிடிச்சேன் 21. இது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? நாய்க்குட்டி காணாம போச்சுங்கிற சோகத்திலையா? இல்ல, நான் எல்லாத்துலயுமே மாடர்ன் டைப். எனக்கு வெஸ்டர்ன் மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். காலையில ஏந்திச்ச உடனே பிரெட் ஆம்லெட், மத்தியானம் பச்சை காய்கறிங்க, ராத்திரிக்கு பாலும் பழமும். இதெல்லாம் இப்படிதான் சாப்பிடுவேன். எனக்கு ஏத்த ஹஸ்பண்ட் கிடைக்கல, அதனால தான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. I am Ned பாண்டி. நான் ஒண்ணு கேப்ப, நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே? இந்த மாங்காய் பழுக்கிற சமயத்துல பச்சையும் மஞ்சளும் கலந்த மாதிரி ஒரு கலர் வருமே, அந்த மாதிரி கலர்ல நீங்க இருக்கிறீங்களே, அது எப்படியா? எங்க அப்பா லண்டன், அம்மா இந்தியா, அதான் மிக்சர் மாதிரி மிக்ஸ்டு கலர் ஆயிட்டேன். ஓ, அப்படி நீங்க மிக்சரா? அப்ப மிக்சர், நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நாய்க்குட்டியை பத்தி டீடைல் கேக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பத்தியே டீடைல் கேக்குறீங்க? செல்வி ஜூகி ஜாலா, நாய்க்குட்டியை கண்டுபிடிக்கிறத விட இப்போ உங்களுக்கு தகுந்த புருஷனா கண்டுபிடிக்கிறதா முக்கியம்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க, உங்க கனவை ஆயம் விளக்கேத்தி வைக்கிறேன். சாரி, நிறைவேற்றி வைக்கிறேன். தேங்க் யூ பான். பானா? ஆமா, உங்க பேரை மாடனா பான்னு சுருக்கி கூப்பிட்டேன். கோவமா? நோ நோ, நீங்க என் பேரை பான்னு சுருக்கி கூப்பிட்டாலும் குறுக்கி கூப்பிட்டாலும் வாடா போடா கம்நாட்டி பையான்னு கூப்பிட்டாலும் நான் கோவிச்சுக்க மாட்டேன். வாட்டுமா? ஏய், இங்க வா. என்ன வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்த? சேப்பங்கிழங்கு, கருணைக்கிழங்கு, முருங்கக்காய். நான்சென்ஸ். இங்கிலீஷ் காய்கறி வாங்கிட்டு வா, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? பிளேடி பகர், இதெல்லாம் மேடம் சாப்பிடக்கூடிய வெஜிடபிளா? என்னது? என் கூட ஒரு பையன் சுத்துவானே, அவன் தலை மாதிரி இருக்கு. செல்வி ஜூகி ஜாலா, யூ டோன்ட் வரி. இனிமே உங்களுக்கு இங்கிலீஷ் காய்கறிகள் வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. உங்களுக்கு எதுக்கு இங்க சிரமம்? நோ நோ, இது என்னுடைய கடமை. முருங்கைக்காயை மட்டும் இன்னைக்கு சாப்பிடுங்க,
நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பாய் பாய். பாய். இந்தாங்க இந்த காய கொடுங்க. இந்த புச்சுக்கோ. லண்டன் லண்டன் தான், இந்தியா இந்தியா தான். கருப்பு கருப்பு தான், சிகப்பு சிகப்பு தான். புத்தம் புது காய்கறிகள் பஜாரில் எங்கும் கிடைக்காத காய்கறிகள், அனைத்தும் இங்கிலீஷ் காய்கறிகள். கண் பார்வைக்கு கேரட், ரத்த அபிவிருத்திக்கு பீட்ரூட், நரம்பு புடைக்க வைக்கும் காலிஃபிளவர், ஆஸ்திரேலியா தக்காளி, அபிராமபுரம் அவரைக்காய். என்ன திடீர்னு லோக்கல்? ஆப்பிரிக்கா அவரைக்காய். பெருங்காயம் பெருங்காயம். புத்தம் புது காய்கறிகள் பஜாரில் எங்கும் கிடைக்காத காய்கறிகள், இங்கிலீஷ் காய்கறிகள். கண் பார்வைக்கு கேரட், ரத்த அபிவிருத்திக்கு பீட்ரூட். வணக்கட்டையா, அதான் பொங்கல் தீபாவளி போச்சு, எங்க இந்த பக்கம் வந்தீங்க? டேய், நான் ஒண்ணு உங்ககிட்ட என்ன வாங்க வரல. அந்த இங்கிலீஷ் காய்கறிகள் சொன்னீங்க, அதுல ஒவ்வொன்றும் 2 கிலோ போடு. அது கல்லு. தக்காளி தக்காளி. டேய், எச்சு பண்ண போடுறான். எல்லாம் வெஸ்டர்ன் வெஜிடபிள் தானே? யா. போடு. என்னடா அது நீக்ரோ மூக்கு மாதிரி இருக்கு? அம்பர்லா மிளகா. போட்டுக்கிறேன். பெருங்காயம் பெருங்காயம். கோசே. மொத்தம் 67 ரூபா 40 பைசா. 40 தள்ளிட்டு 67 கொடுங்க. என்னது 67 ரூபாயா? மொத்தமே தள்ளுபடி தான்டா. நடு ரோட்ல காய்கறி வச்சு வியாபாரம் பண்ணிட்டு என்ன தில் இருந்தா அந்த ஏட்டையா கிட்டே நீ காசு கேப்ப. பிள்ளடி பக்கரு. ஏட்டையா, தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு அரசாங்கத்துல சம்பளம் கொடுக்குறாங்கல்ல? அவங்க தர்றாங்க தரல, அத பத்தி நீ என்னடா கேக்குறது? ஏதாவது பேசுன ஜாயிண்ட்க்கு ஜாயிண்ட் கழட்டி உள்ள தள்ளிடுவேன். ஜாக்கிரதை பிள்ளடி பக்கரு. தெய்வமே என்ன மன்னிச்சிருங்க, நீங்க போங்க. டேய், தினமும் இந்த இடத்துல தான் காய்கறி விப்பியா? எனக்கு அடிக்கடி காய்கறிகள் தேவைப்படும். உன்னை நான் அடிக்கடி வந்து மீட் பண்றேன். புத்தம்புது காய்கறிகள் பஜாரில் எங்கும் கிடைக்காத காய்கறிகள். பெருங்காயம் பெருங்காயம் பெருங்காயம். பெருங்காயம் பெரியசாமி, இந்த கோட்டால அடிச்சு உன்னை கொன்னுடுவேன். ரத்தம் இல்லன்னு சொன்னாங்க. என் உடம்புல இருந்து எடுத்துக்கிட்டு ரத்தத்தை கொடுக்க நான் தயாரா இருக்கேன். இல்ல, ரத்தம் என் உடம்புல ஊறணுமா? அதுக்காக உன் உடம்புல ஊத்தா வெட்ட முடியும்? போங்கப்பா, எப்ப பார்த்தாலும் கிண்டல தான். ஜூஹி, கோச்சுக்கிறியா? மலர்கிட்ட தென்றல் கோச்சுக்க முடியுமா? ஆஹா, அருமையான உதாரணம். இது லண்டன் பழமொழி, நான் உங்களுக்கு தமிழ்ல சொன்னேன். லண்டன் விஷயம் வேற எதுவுமே எனக்கு கத்து தர மாட்டேங்கிறீங்களா? கத்து தரேன். முதல்ல எனக்கு நல்ல இங்கிலீஷ் பழம் வாங்கி கொடுக்கணும். ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போட்ட உடனே முதல் வேலை அதான். வரட்டுமா? Thank you, Pan. லண்டன் லண்டன் தான், இந்தியா இந்தியா தான். கருப்பு கருப்பு தான், சிகப்பு சிகப்பு தாண்டோ. நமஸ்கார். புத்தம்புது பழங்கள், ஆஸ்திரேலியா ஆப்பிள், ஐரோப்பா கொய்யா, அமெரிக்கா ஆரஞ்சு, அனைத்தும் ரத்த அபிவிருத்திக்கான பழங்கள். காரமிளகாய் காரமிளகாய் காரமிளகாய். டேய் மாரி, ஓசிக்கலாய்க்கு வந்துகிட்டு இருக்கான். அந்த ஆளு காய்கறி மட்டும் தான் ஓசியில் வாங்க வருவான், இந்த பக்கம் வரமாட்டான். இவனம் பழங்கள் மட்டும் விற்கப்படும், சத்தியமா காய்கறிகள் விற்கப்படவே மாட்டாது. ஆஸ்திரேலியா ஆப்பிள், ஐரோப்பா கொய்யா, அமெரிக்கா ஆரஞ்சு, அனைத்தும் ரத்த அபிவிருத்திக்கான பழங்கள். ஏன தம்பி, என் தேவை அறிஞ்சு உன் தொழில மாத்திட்டியாடா கண்ணா. பழம் விக்கிறதோட மட்டுமல்லாம நான் ரத்த அபிவிருத்திக்கார பழம் தான் வாங்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சு அதுக்குண்டான பழமா விக்கிறியே, உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியலடா. உடன்பிறவா சகோதரா, எல்லாத்தையும் ஒவ்வொரு கிலோ போடு. நிற்க முடியாதுல டஜன் கணக்கில் போட்டுறா. ஐரோப்பா கொய்யா, அமெரிக்கா காரமிளகாய். ஏட்டையா, பணம் கேட்டாலும் நீங்க தரமாட்டீங்க, போயிட்டு வாங்க. கண்ணா, இனிமே ரத்தம் ஊற வரைக்கும் அடிக்கடி உன் கடைக்கே வருவேன். காரமிளகாய். சொட்ட பழத்தாலே அடிச்சு உன்னை கொண்டுடுவேன். இனிமே எந்த தொழில் ஆரம்பிச்சாலும் அந்த ஆள் ஓசியில வாங்க வந்துருவான். யாருமே தின்ன முடியாத தொழில். லண்டன் ஜூகிஜாலா, எனக்கு மட்டும் வானத்திலே பறக்கும் சக்தி இருந்திருந்தால் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கும் நட்சத்திரங்களை எல்லாம் புடுங்கிட்டு வந்து உன் காலடியில் கொட்டிருப்பேன். எனக்கு மட்டும் கடலிலே மூழ்கும் சக்தி இருந்தால் அங்கே கிடக்கும் முத்துக்களை எல்லாம் அள்ளி வந்து உன் கழுத்துல தோரணமா கட்டி தொங்க விட்டுருப்பேன். ஒன்னாவது காசு கொடுத்து வாங்குவேன்னு சொல்றான்னு பாருங்க. பாவம் அந்த மாதிரி இவனால தெரு தெருவா அலையிறான். அந்த ஜூகி ஜாலாவால இவன் என்ன பாடுபடுறான்னு நீங்களும் பாருங்க. வரான், கையில பையோட வரான். இன்னைக்கு நம்ம கடையில இருந்து ஒண்ணுமே எடுத்துட்டு போக முடியாது. வரட்டும். இரும்பு வியாபாரம், பழைய இரும்பு வியாபாரம், யாருமே தின்ன முடியாத இரும்பு வியாபாரம், தின்னாலும் ரத்தம் அபிவிருத்தி அடையாத இரும்பு வியாபாரம். பயன்டா தம்பி,
இத்தனை நாள் என் தேவை எறிஞ்சு தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தேவை எனக்கு ஒண்ணு, ஆனா நீ தொழில மாத்திட்டியடா கண்ணா. உங்க தொந்தரவு தாங்காம தான் நான் இந்த தொழில இறங்கிட்டேன். வேணா அதுல ஒரு 10 கிலோ எடுத்துட்டு போங்க. திஸ் இஸ் கன் மெட்டல். உனக்கு கிண்டலா போச்சாடா பிள்ளடி பகரு? ஆமா, என்ன எடுத்துட்டு போக வந்தீங்க? என் உட்பி ஜூகி ஜாலாவுக்கு இரும்பு சத்து குறைச்சலா இருக்குன்னு டாக்டர் பேரிச்சம்பழம் சாப்பிட சொன்னாராம். பழைய இரும்புக்கு பேரிச்சம்பழம், பழைய இரும்புக்கு பேரிச்சம்பழம். அடி உங்க பிள்ளடி பகரு, பழைய இரும்பா விக்கிற பேரிச்சம்பழம் இங்க வா நைனா. டேய் கூப்பிடுற அவனை. டேய் மாரி, நீ தொழில மாத்தி பண்ணாலும் என் தேவை எறிஞ்சுதான்டா பண்ணிருக்க. டப்பா பேரிச்சம்பழம் 1 கிலோ பழைய இரும்புக்கு எத்தனை கிலோ பேரிச்சம்பழம் தருவே? 1/4 கிலோ. டேய் மாரி, 10 கிலோ பழைய இரும்பு பிரியா தரேன்னு சொன்னல, அதையே 20 கிலோவா? திஸ் இஸ் கன் மெட்டல், அவங்கிட்ட கொடுத்துறா. ஏட்டையா ஒரு நிமிஷம். என்ன நைனா, நீ இந்த கடையவே எடுத்துக்க, நான் போறேன். எங்க கண்ணா போக போற? புள்ளியார் கோயில் போய் மண்ணை வாரி அடிக்க போறேன். புள்ளியாரப்பா, செல்வி ஜூகி, அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். உங்களுக்கு பழம் வாங்க போகணும்ல? எனக்கு பழம் வேணாம். ஏன், அதுக்குள்ள ரத்தம் ஊறிடுச்சா? இல்ல, கிறிஸ்மஸ் வருது இல்ல? ஆமா, அதுக்கு என்ன வேணும்? கேக் வேணுமா? பறக்கும் பலூன் வேணுமா? படபடான்னு வெடிக்கிற பட்டாசு வேணுமா? அதெல்லாம் இந்தியால தான் யூஸ் பண்ணுவாங்க. நாங்க லண்டன்ல கொக்கு கறி தான் சாப்பிடுவோம். அதனால எனக்கு கொக்கு தான் வேணும். உங்களுக்கு இல்லாத கொக்கா? லண்டன் கொக்கு வேணுமா? இந்தியா கொக்கு வேணுமா? ஏதோ ஒண்ணு. ஆனா அந்த கொக்க உங்க கையால தான் சுட்டு தரணும். கொக்க கையால எல்லாம் சுட முடியாதுங்க, துப்பாக்கியால தான் சுடணும். போய் சுட்டுட்டு வாங்கோ. கிறிஸ்மஸ் அன்னைக்கு நானும் கொக்கும் உங்களுக்கு விருந்தா போறோம். ஐயோ, நீங்களும் கொக்கும் எனக்கு விருந்தா? சுட்டுறேன். நான் இப்ப எந்த தொழிலும் செய்யறதே இல்ல. சோத்துக்கு டிக்கி அடிச்சாலும் பரவாயில்ல, தொழிலே செய்யறது இல்லன்னு முடிவு பண்ணிட்டேன். நீ தொழிலே பண்ணாம இருக்கிறதாண்டா எனக்கு சந்தோஷம். வை மை உட்பி ஜூகி ஜாலாவுக்கு கிறிஸ்மஸ் வருதுல்ல, கொக்கு கறி வேணும்னு கேட்டா. கொக்கு எங்க இருக்குன்னு காட்டுறா சாமி. சாமி, வயல்வெளி பக்கமா போய் பாருங்க, வெள்ளையா நிக்கும், அதுதான் கொக்கு. அப்படியா? வெள்ளையா இருந்தா அதுக்கு பேர் கொக்கா? பிள்ளடி பகர், இப்ப நீ வரப்போறியா இல்ல சந்தேக கேஸ் ஒண்ணு உள்ள முடிச்சு போட்டுமா? வரேன். நில்றா, நான் உட்கார்ந்துக்கிறேன், நீ மிதி. இது வேறையா சாமி? மிதிடா, மிதி. இந்த கன் எங்க வாங்குனீங்க? ஒப்பம் பற்றையில. நாங்க ஊரையே காப்பாத்துறோம், எங்களுக்கு இந்த ஹெல்ப் கூட நீங்க பண்ணக்கூடாதா? பாத்து போடா, பள்ளம் மேடுமா இருக்கு. அட பாம்புக்கு பிறந்தவனே, வளைஞ்சு வளைஞ்சு போகாதடா. என்ன? கொக்கு 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 கொக்கு. எங்க 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 எங்க? அங்க அங்க அங்க. சுடுறேன் சுடுறேன் சுடுறேன். அது வெள்ளையா தெரியுதே, அதுதான் கொக்கு. சுடுங்க. உங்களுக்கு சுட தெரியுமா? பிள்ளடி பகர், இந்த ஏட்டையாவை பார்த்து என்ன கேள்வி கேக்குற? என்னைக்கு ஸ்டேஷன்ல போய் தொழில் பாத்தீங்க, அதான் கேட்டேன். ஒரே அடியில சாட்சி காட்டுறேன் பார். செல்வி தூக்கிச்சாலா, நீயே துணை. கொக்கு மனசு மாதிரியே கத்துது. கொக்கு கத்தல மனுஷன் தான். வயல்வெளியில உட்கார்ந்து சுட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். இருங்க, நான் போய் பாத்துட்டு வரேன். ஆரம்பத்திலே கேட்ட சுட தெரியுமா? கொலை கொலை அநியாயமா பார்டர்ல சுட்டு கொன்னுட்டானே. சாமி, போயிட்டியே சாமி. என் பக்கத்துல உக்காந்துக்கிட்டு வெங்காய வைப்பிய சாமி. சாமி, உனக்கு ஞாபகம் இருக்கா? என் பக்கத்துல உக்காந்துக்கிட்டு கையில மிளகா வச்சுக்கிட்டு மிளகா மிளகான்னு சொல்லுவியே சாமி. இப்ப எதானாரையா விட்டுட்டு போயிட்டியே. மாறு, இங்க வாடா. நான் ஒண்ணு சாகலடா. நீ ஏன் கத்துன? காலக்கடலை கழிக்கலான்னு வந்தேன், துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கேட்டது. இப்பதான் ஊரெல்லாம் சுட்டுக்கிட்டு இருக்கான்ல, அந்த சத்தத்துல பயந்து விழுந்துட்டுடா. சாமி, இன்னில இருந்தா எனக்கு விடிவு காலமே பிறந்திருக்கு. நீ என்ன சொல்ற சாமி? அப்படியே செத்த மாதிரி கடை. எதுக்குடா? சொன்னதை செய். ஏட்டையா ஏட்டையா ஏட்டையா, அநியாயமா ஒருத்தரை சுட்டு கொண்டுட்டீங்களே. நீ சுட சொல்லித்தால மாதிரி நான் சுட்டேன். இருக்கட்டும் ஏட்டையா, சட்டம் உங்களுக்கு தெரியாது, நான் சொல்லித்தரேன். சுடவனை விட சுட்டவனுக்கு தான் தண்டனை அதிகம். ஆமா மாதிரி, இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா என்ன வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணி தூக்குல தொங்குட்டுருவாங்க.
நீதான் மாறி. நீங்க தான் மாறிண்ணே. என்ன காப்பாத்தணும்ங்கண்ணே. வாங்க ஒரு வழி சொல்றேன். வாங்கண்ணே. நீங்க வீட்டுக்கு போங்க. ரொம்ப நன்றி மாறிண்ணே. நான் யாருக்கும் தெரியாம பணத்தை போச்சிடுறேன். மாறிண்ணே, இத உங்க காலா நினைச்சு சொல்றேன். பரவாயில்ல, கையாவே நினைச்சு சொல்லுங்க. இந்த உதவிய உயிருள்ள வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன்னு. விஷயத்தை வெளியே எங்கேயும் சொல்லிடாதீங்க. மாரியண்ணே, மாரியண்ணே, மாரியண்ணே. அண்ணனுக்கு யார் இருந்தாலும் பிடிக்காது. இது எப்படி இருக்கு? என்ன விஷயம்னு சொல்லு, அண்ணன் தீர்த்து வைப்பாரு. அண்ணே, என் தம்பிய போலீஸ் புடிச்சிட்டு போயிடுச்சண்ணே. போலீஸ் போலீஸ் போலீஸ், மொத்தம் 4 போலீஸ். இது எப்படி இருக்கு? ஆமா, உன் தம்பி என்ன தப்பு பண்ணா? சண்டையில வாய்ப்பேச்சு முத்தி கத்தியால சொருவிட்டாண்ட. கேவலம் இந்த சின்ன விஷயத்துக்கோசரமா போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க. போய் ஸ்டேஷன்ல என் பேரை சொல்லு, விட்டுருவாங்க. போ. சரி அண்ணே. அப்படியே என் பேரை சொல்லி விடலன்னு வச்சுக்கோ. கடைசியா அதை சொல்லு. காதை கொடு. இது மூக்கியா காதை குடியா? காணிக்க இந்தாங்க. இங்க குடியா? அண்ணே வர்றங்க அண்ணே. நட்டியா? யார் அண்ணே? ஜெயில இருக்கிற ஹென்ரியோட அண்ணன் சகாயம் வெள்ளடி பகரே. தில்லி இருந்தா இந்த 8 பாண்டிக்கு முன்னால வந்து நீ சேர்ல உட்காருவ. என்ன மேல நான்சென்ஸ். என்னடா தாயத்து? ரவுடின்னா கழுத்துல தாயத்து, முண்டாவில தாயத்து கட்டணுமா? அது கீழே வைடா, வைடா. மூக்கு வாயெல்லாம் ரத்தம் வர அளவுக்கு அடிச்சு போடுவேன். எங்க வந்த? என் தம்பிய அழைச்சுக்கிட்டு போக வந்தேன். உன் தம்பி என்ன செகண்ட் ஷோ சினிமாக்கு வந்தானா? வழி தெரியாத சின்ன பையன் அழைச்சிட்டு போக வந்தியாக்கும். பிள்ளடி பகரு போட வழிய. இப்பெல்லாம் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து அழைச்சிட்டு போக வர்றானுங்கப்பா. டேய், இன்னும் போகல? ஒரு விஷயத்தோட தான் வந்திருக்கிறேன். என்னடா விஷயம்? கடைசியா தான் சொல்லுவேன். நானும் கடைசியா சொல்றேன். விட முடியாது. இப்ப சொல்றான். சொல்லிடுவேன். சொல்றடே. சொல்ல போறேன். பிள்ளடி பகர் சொல்றான். மாரியா கொக்கா. ஐயோ, மாரியா கொக்கா. அம்மா, மாரியா கொக்கா. ஐயோ அண்ணே, போதுண்ணே. உங்க தம்பி தப்பே பண்ணண்ணே. நீங்க அழைச்சிட்டு போங்கண்ணே. அண்ணே இருங்கண்ணே. இது உங்க தாய் தானே. நீங்க கழுத்துல கட்டிக்கங்கண்ணே. முடிஞ்சா முண்டாவில் ஒண்ணு கட்டிங்க, நெத்தியில ஒண்ணு கட்டிங்க. நாம எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி என்ன. மகனே, யாரது? நான் தான்டா சடையப்பேன், கோப்பேன். இன்னும் நீ சாகல? இந்த கன்றாவி எல்லாம் பார்க்க நல்ல வேளை நான் உசுரோடு இல்ல. ஆவியா வந்து பேசுற மகனே. ஏயா சமாதியத்தை கருங்கல்ல ஸ்டாங்கா கட்டின, மறுபடியும் ஏயா வந்து கழுத்தா இருக்கிறா? ஆமா மகனே, இப்ப எல்லாம் என்ன நீ ஆங்கில பாட்டை கேட்கறது இல்ல? டேய், மரியாதையா போயிடு, இல்ல அடிச்சே உன்னை மறுபடியும் சாகடிச்சிருவேன். பண்ணுக்கே முட்டையை தொட்டுட்டு திம்பிய. இப்ப எங்கடா நான் ஊறுகாய கூட காணா? டேய் சடையப்பா, வெறுப்பேத்திரியா? வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சிரியா? மரியாதையா போயிருச்சாடா. செல்வி ஜூகி ஜாலா சௌக்கியமா? டேய், என்ன கிண்டலா? போட்டோ தூக்கி போட்டு காலியே நச்சு நச்சுன்னு மிதிச்சு போடுவேன். ஜாக்கிரதை. முடிஞ்சா உடைச்சு பாடுற. உடைச்சிட்டா நடக்க கூடாதெல்லாம் நடந்துரும். ஓ, நடக்க கூடாது நடந்துருமோ? கால் இல்லாத பையன் நீ. அப்படி என்னதான் நடக்கும் நான் பாத்துறேன். மாட கொக்கா, மாரியா கொக்கா. இந்த விஷயம் ஆவி உலகம் வரைக்கும் போச்சா? நல்ல வேளை இது வரைக்கும் யாரும் வரல. ஆண்டவா, இன்னைக்கு யாருமே மாட்டக்கூடாது. பாண்டி, மாயாண்டி மாட்டிக்கிட்டான். இவனை பத்தி தெரியுமா உனக்கு? நானே சொல்றேன். நான் இதுவரைக்கும் 7 பேரை கொலை பண்ணியிருக்கேன், 5 பேரை பிணமாக்கி கொளுத்தியிருக்கேன், 2 பேரை உயிரோட கொளுத்தியிருக்கேன். பாண்டே, இவனை லாக்கப்ல இப்ப நான் வந்துடுறேன். மாயாண்டினே, உங்களுக்கு கொக்க பத்தி தெரியுமா? தெரியும். என்ன தெரியும்? அது ஒத்த கால்ல நிக்கும். ஓ, அவ்வளவுதான் தெரியுமா? நீங்க வாங்கண்ணே, போங்கண்ணே. போடா. 5 பேரை புணமாக்கி எரிச்சேன், 2 பேரை உயிரோட எரிச்சியா? போடா. பிள்ளடி பகரு, ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட் தட்டி போடுவேன். ஹாய். யார் யா ஸ்டேஷன்ல? என்னது பிச்சைக்கார வீட்டுல யாருன்னு கேட்ட மாதிரி இருக்கு? இது போலீஸ் ஸ்டேஷன்டா. மாறி என்ன, என்னது இவ்வளவு தூரம்? ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருந்தா உங்க இடத்துக்கு நான் வந்திருப்பேன். என்ன வாங்கண்ணே, இன்ஸ்பெக்டர் சேர்ல உட்காருங்கண்ணே. அதெல்லாம் ஒண்ணு வேணா. காலையில இருந்து போனியாவில செலவுக்கு ஒரு 100 ரூபா தான் கொடு. 150 ரூபாய் கொண்டு வரேண்ணே. பார்சலுக்கு எடுத்து வரேண்ணே. 200 ரூபா குடியா? சரிங்கண்ணே. குட் பாய். வாத்தியாரே, வாத்தியாரே, உங்களையா புடிச்சு உள்ள போட்டானுங்க. உங்களால எத்தனை பேருக்கு வாழ்வு கிடைச்சிருக்கு?
உங்களால தானே தமிழ்நாட்டுல போலீஸ் எண்ணிக்கையே அதிகமாச்சு. உங்களை பிடிச்சு உள்ள போட்டாங்களே. கவலைப்படாத வாத்தியார, அந்த ஏட்டைய அந்த பக்கம் வந்த உடனே மாரியா கொக்கா அப்படின்னு சொல்லுங்க, உடனே அவுத்து விட்டுருவான். ஓகே ஓகே. பெஸ்ட் ஆஃப் லக். குக்கு பாலாட கோழி குஞ்சு மாரியா